பெல்ஜியம் நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற உலக அளவிலான 18வது பிளெமிஷ் ஓபன் வாழ்வீச்சு போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வாழ்வீச்சு வீராங்கனை செல்வி CA பவானி தேவியை பாராட்டி அவருக்கு ஊக்கத்தொகையாக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாகை சூட ஏதுவாக தமிழகத்தைச் சேர்ந்த திறமைமிக்க விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உயரிய பயிற்சி அளித்தல், உலக தரம் வாய்ந்த விளையாட்டு மையங்கள் அமைத்தல், சிறந்த விளையாட்டு வீரர்கள் மேலும் பல சாதனைகள் புரிய உதவித்தொகை வழங்குதல், சர்வதேச போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெறும் வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற பல்வேறு சிறப்பான திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த வாழ்வீச்சு வீராங்கனை செல்வி CA பவானி தேவி கடந்த 2014ஆம் ஆண்டு பிலிப்பீன்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஆசிய வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கமும், 2015ஆம் ஆண்டு மங்கோலியாவில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டியில் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளார். இது மட்டுமின்றி காமன்வெல்த் ஜூனியர் வாழ்வீச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பல பதக்கங்களையும் வென்றுள்ளார். செல்வி CA பவானி தேவி 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெனிசுவேலா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டிகளில் கலந்து கொள்ள நிதி உதவி வழங்கிட வேண்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் கோரிக்கை வைத்தார். அவரது கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். பெல்ஜியம் நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடைபெற்ற உலக அளவிலான 18வது பிளெமிஷ் ஓபன் வாழ்வீச்சு போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி செல்வி பவானி தேவியை பாராட்டி கடிதம் எழுதியதோடு தமிழக அரசின் சார்பில் 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதன்படி பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற உலக அளவிலான 18வது பிளெமிஷ் ஓபன் வாழ்வீச்சு போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வாழ்வீச்சு வீராங்கனை செல்வி CA பவானி தேவிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் கடந்த 28ஆம் தேதி ஊக்கத்தொகையாக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது செல்வி பவானி தேவியின் பெற்றோர் உடனிருந்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து ஊக்கத்தொகைக்கான காசோலையை பெற்றுக்கொண்ட செல்வி பவானி தேவி தன்னை பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கியதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். 18th ஃப்ளெமிஷ் ஃபென்சிங் ஓப்பன் காம்படிஷனில் இண்டிவிஜுவல் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். இது இந்தியாவுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் மெடல். இந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அம்மா தான் எங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் மெடல் வந்ததுக்கப்புறமாவும் 2 lakhs rupees கேஷ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் இல்லாமல் 2008 எனக்கு ஃபர்ஸ்ட் சீனியர் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெல்ப்லாம் எனக்கு பண்ணுறதுனால தான் என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸும் சரி, என்னோடய பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. என்னோடய ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும் அவங்க சப்போர்ட்டாகவும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸில் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணணுன்ற அந்த என்கரேஜ்மெண்ட் அவங்க எனக்கு கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அதுக்காக நான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.